இது நாள் வரைக்கும் உங்க இடத்த நீங்க அளக்கணும் அப்படின்னா ஒரு சர்வேயர் வச்சு தான் உங்க இடத்த அளந்து பார்க்க முடியும். ஆனா இனி அது கவலையே வேண்டாம். நீங்க கையில வச்சிருக்கிற செல்போன் வச்சுக்கிட்டு உங்க இடத்த நீங்களே அளந்து பார்த்துக்க முடியும். ஒரு கவர்மெண்ட் சர்வேயர் வரும்பொழுது ஒரு வரைபடம் எடுத்துட்டு வருவார். அதே வரைபடத்தை உங்க செல்போனுக்குள்ள வச்சுக்கிட்டு எப்படி அளக்கிறது அப்படிங்கிறத பத்தி தான் டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. நான் இப்போ எந்த இடத்த அளக்க போறேனோ அந்த இடத்துக்கு நான் நேர்லயே வந்துட்டேன். நீங்க நேர்ல வந்து உங்க இடத்த அளந்து பார்த்துக்கலாம். இல்ல வீட்டில் இருந்துகிட்டே கூகுள் மேப் வழியாகவும் உங்க இடத்த அளந்து பார்த்துக்க முடியும். இந்த ரெண்டையுமே எப்படி அளக்கிறது அப்படிங்கிறத பத்தி நான் டீட்டெயிலா சொல்றேன் வாங்க. அதுக்கு உங்க மொபைல்ல பிளே ஸ்டோர்ல போயிட்டு மை ப்ராப்பர்ட்டி அப்படின்னு டைப் பண்ணிட்டு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓபன் பண்ண உடனே அதுல மொபைல் லேண்ட் சர்வே அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண உடனே ஸ்டார்ட் சர்வே அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண உடனே நீங்கள் எந்த இடத்துல நிற்கிறீங்களோ அந்த இடத்தோட டிஸ்ட்ரிக்ட், தாலுக்கா, வில்லேஜ், சர்வே நம்பர் இது எல்லாமே ஃபில் ஆயிரும். இப்போ நான் ஸ்டார்ட் சர்வே அப்படின்னு கொடுத்த உடனே இந்த இடத்தோட வரைபடம் கூகுள் மேப் மேலே பொருத்தப்படும். பொருத்திய உடனே இப்போ நான் வந்து இந்த இடத்துக்கு ஏதோ 2 கல் கொடுக்கணும். அப்படி 2 கல் கொடுத்தாதான் மீதி இருக்கிற கல் எல்லாம் எங்கெங்கே வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ நான் இந்த இடத்துக்கு வந்துட்டேன். எனக்கு கீழே இங்கே ஒரு கல் இருக்குது. நான் இந்த கல்லுகிட்ட நின்றுட்டு இந்த இடத்துல சி அப்படிங்கிற பாயிண்ட் வரும். அதனால் நான் இதில் வந்து சி அப்படின்னு செலக்ட் பண்ணிவிட்டு இதில் கன்ஃபார்ம் செலக்டட் லொக்கேஷன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த இடத்தோட 2வது கல் டி அப்படிங்கிற கல் இருக்குது. நான் இப்போ இந்த டி அப்படிங்கிற கல்லில் வந்து நின்றுட்டேன். லைவ் லொக்கேஷன்லையும் டி அப்படிங்கிற இடம் எக்ஸாக்டாக காட்டிருச்சு. அதனால் நான் இங்கே டி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் செலக்டட் லொக்கேஷன் அப்படின்னு கொடுத்துட்டு நான் ரொட்டேட் அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ இந்த எஃப்எம்பி ஸ்கெட்ச் வந்து இந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி எக்ஸாக்டாக ரொட்டேட் ஆகி பிளேஸ் ஆயிடுச்சு. இந்த எஃப்எம்பி ஸ்கெட்ச் வந்து இந்த 2 கல்லுக்கு பேஸ் பண்ணி எக்ஸாக்டாக கூகுள் மேப் மேலே பிளேஸ் ஆயிடுச்சு. கூகுள் மேப் மேலே எக்ஸாக்டாக பொருத்தின உடனே மீதி இருக்கக்கூடிய கல் எல்லாம் எங்கெங்கே வரும் அப்படிங்கிறது எக்ஸாக்டாக தெரிஞ்சிருச்சு. இப்போ நான் ஒரு கல் மேலே நிற்கிறேன். அந்த கல் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எக்ஸாக்டாக பொருந்திருச்சு. நான் இப்போ இந்த இடத்தோட எல்லை கல்கள்லாம் எங்கே வரும் அப்படின்னு நான் நிர்ணயிச்சிட்டேன். இதுக்கப்புறம் இந்த இடத்த நான் 2ஆக பிரித்து பார்க்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மேப்பில் 5B அப்படிங்கிறது தான் என்னுடைய இடம். இது வந்து 0.97 ஏக்கர், அதாவது 97 சென்ட் இருக்குது. இதை நான் 2ஆக பிரிக்கணும்னு நினைக்கிறேன். இதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எதோட பிரிக்கணுமோ அந்த இடத்த ஸ்க்ரீனில் ஜூம் பண்ணி வச்சுட்டு அந்த லைன் மேலேயே ஒரு செகண்ட் அழுத்தி பிடிக்கிறேன். பிடிச்ச உடனே செலக்ட் ஆப்ஷன் வரும். அதில் போயிட்டு ஆட் சப்டிவிஷன் ஸ்டோன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு புதிய கல் உருவாயிரும். S1 அப்படின்னு ஒரு கல் உருவாயிரும். அதுக்கப்புறம் ரைட் சைடில் ஒரு ஏரோ மார்க் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் லைன் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு எந்த 2 கல்லை ஜாயின் பண்ணுறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கிங்க. இப்போ நான் 6 அப்படிங்கிற கல்லையும் புதுசாக உருவாக்குன S1 அப்படிங்கிற கல்லையும் நான் சேர்க்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் சப்டிவிஷன் லைன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் லைன் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா இந்த 2 கல்லையும் பேஸ் பண்ணி ஒரு லைன் உருவாயிரும். இப்போ நான் இந்த இடத்த 2ஆக பிரிச்சுட்டேன். பிரித்த உடனே அதனுடைய பரப்பளவு என்ன, அதாவது பிரித்த பரப்பளவு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த பிரித்த பரப்பளவில் போயிட்டு நடுவில் உங்கள் விரலால் ஒரு செகண்ட் அழுத்தி பிடிங்க. அழுத்தி பிடிச்ச உடனே செலக்ட் ஆப்ஷன் வரும். அதில் ஆட் நியூ சப்டிவிஷன் ஏரியா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த பிரித்த பரப்பளவு என்ன அப்படின்னு வந்துடும். சப்டிவிஷன் 1 0.46 ஏக்கர்னு வந்துடும். ஏற்கனவே இருந்தது வந்து 0.58 ஏக்கர்னு குறைஞ்சிருச்சு. இப்போ ஒரு வேளை இவருக்கு இன்னும் கொஞ்சம் சேர்த்தி கொடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஸ்டோனை நீங்கள் நகர்த்திக்கலாம். S1 அப்படிங்கிற ஸ்டோனை நீங்கள் மேலேயும் கீழே நகர்த்தினீங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு வந்து அதனுடைய பரப்பளவும் மாறிடும், அதனுடைய டைமென்ஷனும் மாறிடும். இப்போ இந்த இடத்த எப்படி அளக்கிறது, எப்படி பிரித்து பார்க்கறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அதுவே நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே அளக்கலாம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அது எப்படி அப்படிங்கிறத பற்றியும் பார்ப்போம். அதுக்கு ஏதோ 2 கல் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது இடத்துக்கு வந்து தான் கொடுக்கணும்னு இல்லை. கூகுள் மேப்பில் பொருந்தி இருக்கும்போது அந்த கல் எங்கே வருமோ அந்த இடத்த ஜூம் பண்ணி வச்சுட்டு, அதாவது டி கல், இப்போ டி கல் எங்கே வரும்னு உங்களுக்கு தெரியுமோ அந்த இடத்த கூகுள் மேப்பில் ஜூம் பண்ணி வச்சுட்டு கல் இருக்க வேண்டிய இடத்த விரலால் ஒரு செகண்ட் அழுத்தி பிடிங்க. அழுத்தி பிடிச்ச உடனே செலக்ட் ஸ்டோன் வரும். அதில் டி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. கீழே கன்ஃபார்ம்டு செலக்டட் லொக்கேஷன் ஒரு பட்டன் இருக்கும், கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. இப்போ டி அப்படிங்கிறது இந்த இடத்துல தான் வரும்னு கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அடுத்து சி அப்படிங்கிற கல் எங்கே வருமோ அந்த இடத்த ஜூம் பண்ணிவிட்டு உங்கள் விரலால் ஒரு செகண்ட் அழுத்தி பிடிங்க. கல் இருக்க வேண்டிய இடத்த அங்கே வந்து சி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. சிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு
கொடுத்துட்டு கன்ஃபார்ம் செலக்டட் லொக்கேஷன் கொடுத்துட்டு ரொட்டேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த 2 கல்லுக்கு பேஸ் பண்ணி இந்த எஃப்எம்பி எக்ஸாக்டாக கூகுள் மேப் மேலே பொருந்திடும். இப்போ இதை வச்சும் நீங்கள் மீதி இருக்கிற கல் எல்லாம் எங்கெங்கே வரும் அப்படிங்கிறத எக்ஸாக்டாக பார்த்துக்கலாம். இதுக்கப்புறம் முன்ன எப்படி பண்ணுனீங்களோ அதே மாதிரியே இந்த இடத்த எங்கெங்கெல்லாம் மீதி இருக்கிற கல் வரும்னு பார்த்துக்கலாம். இந்த இடத்த பிரிச்சும் பார்த்துக்கலாம்.